Hello friends, welcome to Ramya channel. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு வெஜ் புலாவ் ரெசிபி ஈஸி அண்ட் சிம்பிளா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் வெச்சுக்கோங்க. அதுல ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நெய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிராம்பு இலை இருந்துச்சுன்னா அதுவும் ஆட் பண்றேன். கிராம்பு இலை கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன், கிராம்பு இலையும் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தான், வேணா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சோம்பு, முந்திரி ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாமே நல்லா புரிஞ்சதும் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறணும். ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனிங்கன்னா மாறிடும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம், அதனால் நான் 6 மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடுதலாகவோ குறைவாகவோ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். பச்சை மிளகாயை கீரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் முழுசாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கீரி வேணாலும் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் மசாலா தூள் எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லை, பச்சை மிளகா காரம் மட்டுமே போதும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். பசங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு நல்லா ஆப்டான ரெசிபி இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2 கேரட் 100 கிராம் அளவுக்கு பீன்ஸ் கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர், ப்ரக்கோலி எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்க போகிறேன். மல்லித்தலை இருந்தால் நீங்கள் மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மல்லித்தலை இல்லை என்கிட்ட, அதனால் நான் புதினா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிங்கனாலே நல்லா வதங்கிடும். கேரட்டு, புதினா தலை இதெல்லாமே நல்லா வதங்கிடும். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணுறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் தேங்காய் பால் வேணாலும் ஆட் பண்ணலாம், இல்லை வெறும் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால் நான் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். 2 டம்ளர் அரிசிக்கு வந்து 2 டம்ளர் தேங்காய் பால், பேலன்ஸ் இருக்கிற தண்ணி வந்து 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஃபுல்லாக வேணாலும் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல்லாக வேணாலும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட் தேங்காய் பால் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 2 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு 4 டம்ளர் அளவு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசி களைஞ்சி வச்சு அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் நெய் எவ்வளோ தேவையோ அந்த அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்தால் போதும். சூப்பரான பளபளன்னு நமக்கு வெஜ் புலாவ் ஈஸியாக ரெடி ஆகிடும். லஞ்ச் பாக்ஸ் செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறப்ப டக்குன்னு இந்த ரெசிபி வந்து செஞ்சு கொடுத்துடலாம். டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுறதுனால ஒரு 2 விசில் விட்டு எடுத்தால் போதும். சூப்பரான வெஜிடபிள் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது கூட சைடிஷ்க்கு எக் கிரேவி வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். அடுத்து என்ன ரெசிபி போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.